வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம ஜெனரல் டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நேத்து நம்ம போர்ட்ஃபோலியோவோட ரிட்டர்ன்ஸ் பத்தி நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோல எத்தன பங்குகள் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கம்மியா இருக்கணுமா? இல்ல அதிகமா இருக்கணுமா? ரிட்டெயில் இன்வெஸ்டருக்கு எது நல்லது? இதெல்லாம் என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ தான் நான் ஷேர் பண்றேன். மேபி இது பலருக்கும் சூட்டபிளா இல்லாம இருக்கலாம். ஏன்னா அவங்கவங்களுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஸோ தனித்தனி ஸ்டைல் இருப்பது தான் எப்பவுமே நல்லது. இந்த இடத்துல நான் என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நான் கடந்து வந்த பாதைய பற்றி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். மேபி இது பலருக்கும் சூட்டபிள் ஆகாம கூட போகலாம். பட் இது எதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னா, கேள்விகள் வருது. ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ ஒரு நண்பர் கேட்ட கேள்வி தான் இது. அதையும் நான் இந்த இடத்துல போஸ்ட் பண்றேன். என்ன கேட்டிருந்தாருன்னா, போர்ட்ஃபோலியோல பங்குகள் அதிகமா சேர்ந்துட்டே வந்துட்டுருக்கே, என்ன பண்றது? அப்படின்னு கேட்டிருக்காரு. கூடவே உங்க போர்ட்ஃபோலியோல எத்தன பங்குகள் இருக்கு? ஸோ அந்த பங்குகளோட டோட்டல் வேல்யூ என்ன? அப்படின்ட்டும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு சில பேர் ஒரு 2, 3 டைப் ஆஃப் பீப்பிள் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. சில பேர் ஒரு 10 ஸ்டாக் இருந்தா போதும் ஒரு போர்ட்ஃபோலியோல அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒரு 200 ஸ்டாக்கு, 150 ஸ்டாக்கு இந்த மாரி வச்சுட்டு இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. நானே யூடியூப் வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். 200 ஸ்டாக்ஸ் எல்லாம் அசால்ட்டா வச்சிருக்கேன்னும் சொல்றாங்க. அத காட்டவும் கூட செஞ்சிருக்காங்க. பட் 2மே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமா நான் பார்க்குறேன். ஸோ 10 ஸ்டாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு ஒரு சரியான பாதையான்னு கேட்டா டெஃபினட்டா இல்ல. ஏன்னா, அது ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ண ஒரு போர்ட்ஃபோலியோ. அதுல ஏதாச்சும் ஒரு பிழை ஏற்பட்டதுன்னா, அதோட இழப்பு ரீட்டெயில் இன்வெஸ்டர்னால டெஃபினட்டா தாங்க முடியாது. அப்ப நான்லாம் எப்பங்க இந்த மாரி 10 ஸ்டாக்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பெரிய ஆள் ஆகுறதுன்னு கேட்டா, அதற்கான காலம் பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கி, நம்ம இப்பவே பண்ணிறணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. ஸோ ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, அசால்ட்டா நம்ம இந்த கான்சன்ட்ரேட் போர்ட்ஃபோலியோவ கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ வாய்ப்பு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்றது பெட்டர். ஸோ வாய்ப்பெல்லாம் இல்லாத டைம்ல நம்ம போய் கான்சன்ட்ரேட் போர்ட்ஃபோலியோ உருவாக்குறேன் அப்படின்ட்டு நம்ம போனோம்னா, அது பெரிய அளவுக்கான ஒரு ரிஸ்க்க நம்ம போர்ட்ஃபோலியோல ஏத்தும். இந்த ரிஸ்க்க ரீட்டெயில் இன்வெஸ்டர்னால டெஃபினட்டா ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதே மாரி இப்போ ஒரு 10 ஸ்டாக் நம்ம தேர்வு பண்றோம் அப்படின்னா, ஸோ தேர்வு ரொம்பவே பக்காவா இருக்கணும். ஸோ இத பற்றியான ரிசர்ச் பார்த்தீங்கன்னா, வேற லெவலுக்கு இருக்கணும். அதுக்காக நான் 100 ஸ்டாக் பண்றேன். அப்ப எனக்கு இந்த அளவுக்கான ரிசர்ச் வேண்டாமான்னு கேட்டா, அப்பவும் டெஃபினட்டா வேணும். ஆனா நம்ம 100 ஸ்டாக் பண்றதும், 10 ஸ்டாக் பண்றதுக்கும் ஒரு ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. ஏன்னா 10 ஸ்டாக்ல நம்ம பெரிய அளவுக்கான அமௌண்ட்ட அந்த 10 ஸ்டாக்ல மட்டும் நம்ம போட்டிருப்போம். இதே 100 ஸ்டாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கொஞ்சம் 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 போட்டிருப்போம். அதனால ஏதாவது ஒண்ணு போச்சுன்னா பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு கூட நம்ம உட்காந்துக்கலாம். ஆனா 100 ஸ்டாக்கும் எக்ஸ்ட்ரீம் தான். அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஸோ நம்ம நாளாக நாளாக போர்ட்ஃபோலியோ சைஸ் உயர்ந்துட்டே தான் போகுது. பங்குகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோல கூடிக்கிட்டே தான் போகுது. ஆனா, இது இப்படியே கூடிக்கிட்டே போகுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா, எடப்பட்ட டைம்ல நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ, இப்ப நான் ரீசென்ட்டா கூட சொன்னேன். ஃபெடரல் பேங்க் பார்த்தீங்கன்னா, நான் டெஃபினட்டா இன்னும் சில நாட்கள்ல ப்ராஃபிட் புக் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ, ஃபெடரல் பேங்க் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. அது இப்போ போர்ட்ஃபோலியோ என்னோட போர்ட்ஃபோலியோ பற்றியான அப்டேட் என்னன்னா, என்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ மட்டும் கிடையாது. இது ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். என்கிட்ட கிட்டத்தட்ட 3 போர்ட்ஃபோலியோ இருக்கு. ஸோ, ஃபேமிலி அக்கவுண்ட்ல நான் வச்சிருக்கேன். பிரைமரி போர்ட்ஃபோலியோ என்னோட பேர்ல என்கிட்டயே தான் இருக்கு. ஸோ, இந்த பிரைமரி போர்ட்ஃபோலியோல பெரிய அளவுக்கு நான் சேஞ்சஸ கொண்டே வரமாட்டேன். எப்பவாச்சும் ஒரு சேஞ்சஸ பண்ணுவேன். அப்படி வர சேஞ்சஸ் தான் இந்த ஃபெடரல் பேங்க். ஸோ, இத குடுத்துறலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். இதுதான் நான் பண்ண போற ஒரு சேஞ்சஸா இருக்கு. அதே சமயத்துல இப்ப டிசிஎஸ கூட நான் உள்ள சேர்த்திருக்கேன். அதுவும் நல்ல ஒரு ஒரு நல்ல லம்ப்சம்க்காக நல்ல ஒரு பணத்த தான் அந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். ஸோ, இப்ப புதுசா ஒரு பங்கும் ஆட் ஆகுது. ஒரு பங்கு ஆட் ஆகுது. இன்னொரு பங்கு பார்த்தீங்கன்னா, வெளிய போகுது. ஸோ, இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ, இது நாளடைவுல பார்த்தீங்கன்னா, இன்னும் வேற மாரியான ஒரு ஸ்ட்ரக்சர அடையும். ஸோ, இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு நம்ம 10 ஸ்டாக்க கான்சன்ட்ரேட் பண்றது சரியா இருக்காது. ஏன்னா, அது போக நம்ம ஸ்விங் பண்ணணும். அது போக ஒரு மிட் டெர்ம், ஷார்ட் டெர்ம் இந்த மாரியான விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதுக்கு இன்னும் 2 போர்ட்ஃபோலியோ இருக்கு. ஸோ, அத நான் அந்த இடத்துல மட்டும் பண்ணிக்குவேன். ஸ்விங்கு அண்ட் இந்த 2 வருட நோக்கத்துலன்னு சொல்லிட்டு உங்க கூட நான் பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாரியான பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது டிஃபரெண்ட் போர்ட்ஃபோலியோல இருக்கும். அது போக என்கிட்ட ஆல்ரெடி லாங் டெர்ம்க்கு சில பங்குகள் இருக்கும். ஸோ, அந்த பங்குகள்லயே திரும்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஷார்ட் டெர்ம் ஆப்பர்ச்சுனிட்டிய ஃபைண்ட் பண்ணுனேன்னா, அதையும் பார்த்தீங்கன்னா, என்னோட மெயின் போர்ட்ஃபோலியோல பண்ண மாட்டேன். டிஃபரெண்ட் போர்ட்ஃபோலியோல பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஸ்டாக்கையும் சேர்த்துட்டோம்னா அதிகப்படியான ஸ்டாக்கே வரும். 90 ஸ்டாக் கிட்ட கூட வரலாம். ஆனா, இதெல்லாம் பண்ணுனா மட்டும் தான் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிய நோக்கி நகர முடியும். ஸோ ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குவது மிக சிறந்த ஒரு விஷயம் தான். ஆனா, அந்த அளவுக்கான ஒரு வளர்ச்சி எனக்கெல்லாம் இன்னும் அடையல. இன்னும் அதுக்கான டைம் இருக்கும். அது போக
பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்ணுல படப்பட, ஸோ அந்த பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிய பிடிக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அது நல்ல ஒரு சக்சஸையும் வந்து எனக்கு குடுத்துட்டு தான் இருக்கு. அதனால எந்த ஒரு தவறும் இல்லையே! ஒரு 40, 50 ஸ்டாக் நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கிறதுனால அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வியூ பாயிண்ட்டா இருக்கு. ஸோ சில பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி நான் போர்ட்ஃபோலியோ ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சில குறிப்பிட்ட பங்குகள் தான் இருந்தது. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ எனக்கு போனஸ் வந்தது. அந்த போனஸ் எடுத்து தான் வந்து பங்குகள்ல வந்து அந்த டைம்ல நான் போட்டேன். ஸோ போட்ட பங்கு டாடா பவர், அதுக்கப்புறம் டாடா கன்சியூமர், நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ். நான் ஃபர்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மென்ட் அதுவும் குறிப்பா லாங் டெர்முக்குன்னு முதலீடு பண்ண பங்குன்னு பார்த்தா இது டாடா குரூப் பங்குகள்ல தான் வந்து நான் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து போர்ட்ஃபோலியோ வளர ஆரம்பிச்சது. ஸோ ஒவ்வொரு பங்கா புதுசா ஆட் பண்ண ஆரம்பிச்சேன். பல பிஎஸ்யு பங்குகள், வங்கி பங்குகள், இந்த மாரியான பங்குகள் எல்லாம் வந்து போர்ட்ஃபோலியோல ஆட் ஆக ஆரம்பிச்சது. அப்படியே அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, பெருசாயிட்டே போச்சு. ஐடிபிஸ், ஆட்டோபிஸ் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் இடிஎஃப் அது இதுன்ட்டு எல்லாம் குப்பையாட்டம் வந்து சேர ஆரம்பிச்சது. பட் அதெல்லாம் என்ன இப்போ சுமாரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கான்னு கேட்டா இல்ல. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ அது ஃபர்தரா நம்ம இன்னும் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போக போக பார்த்தீங்கன்னா, வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொன்னையும் வந்து நம்ம தொடர்ந்து லேர்ன் பண்ணிட்டே வந்து வருவோம். அதே சமயத்தில குறிப்பிட்ட ஸ்டாக்ல மட்டும் தான் பண்ணுவேன்ட்டு, மத்த இடத்துல வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வேடிக்கை பார்த்துட்டுலாம் நம்மளால இருக்க முடியாது. ஸோ பங்குகள் அதிகமாகறதுனால பிரச்சனை இல்ல. பட் அதிகமானாலும் கொஞ்சோண்டு பணம் போடுறதுலலாம் எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. இன்னொரு நண்பர் ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாருன்னா, ரூ. 2000, ரூ. 3000, ரூ. 5000லாம் போட்டு நம்ம ஓரளவு நல்ல சக்சஸ் பெற முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சக்சஸ் பெற முடியும். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. ஆனா நம்ம ரொம்ப ஆக்டிவா, அக்ரெசிவா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல பூந்து விளையாடணும். அப்படி விளையாண்டா மட்டும் தான் நம்ம அந்த பணத்த வந்து பெருக்க முடியும். அந்த அந்த மாரியான ஒரு டைம் இப்ப இருக்கா? அந்த ஒரு காலகட்டம் இப்ப இருக்கான்னு கேட்டா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் ரிஸ்க். அதனால நம்ம ரொம்ப வந்து பொறுமையா போறதுல தப்பில்ல. ஸோ ரூ. 2000, ரூ. 5000லாம் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்றதுலலாம் ஒரு தவறும் இல்ல. நானும் அந்த மாரியெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். எல்லாருமே ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல குறைஞ்ச அமௌண்ட்ல இருந்து தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ண நம்ம தேர்வுகள் சரியா வர பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகமாகும். ரூ. 2000, 5000ங்கிறது 50,000, 1,00,000, 2,00,000 அப்படின்ட்டு நீங்களே பெருசு பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது இன்னும் பெருசா வந்து போகும். அது இப்ப நமக்கு பயமா இருந்தாலும் கூட, ஃபியூச்சர்ல அது ரொம்பவே வந்து உங்களுக்கு சுலபமா வந்து தெரியும். ஸோ 2000, 3000, 5000 வச்சு நம்ம முதலீடு பண்ணும்போதே, பக்காவா நம்ம முதலீடு பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி நம்ம பண்ணிட்டோம்னா, ஸோ டெஃபினட்டா லாங் டெர்ம்ல நல்ல ஒரு பணத்த வந்து முதலீடு பண்றதுக்கு ஒரு தைரியம் வந்து நமக்கு ஏற்படும். ஸோ இப்போ வந்து என்னுடைய ஃபைனல் ஒப்பீனியன் என்னன்னா, ஒரு 10 ஸ்டாக் இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ரிஸ்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி நல்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தா, ஸோ இந்த மாரி 10 ஸ்டாக்க வச்சு நம்ம பண்ணலாம். ஆனா, அதே சமயத்தில பல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும்போது அதெல்லாம் மிஸ் பண்ற மாரியும் இருக்கும். ஸோ போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ப தான் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படி தான் வந்து பண்ணணும். ஸோ எனக்கு 50, 60 ஸ்டாக் வச்சிருக்கிறதுனால எந்த ஒரு ட்ராபேக்கும் வந்து தெரியல. சொல்லப்போனா அது எனக்கு ரொம்பவே ஒரு வெற்றிய தான் வந்து தேடி குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால நான் பிரிஃபர் பண்றது எங்க எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் கேப்சர் பண்றதுல தயங்கவே மாட்டேன் அப்படிங்கிறத சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள இந்த 10 ஸ்டாக் தான். நான் இந்த 10 ஸ்டாக்க நான் தேர்வு செஞ்சுட்டேன்னா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? முதலீடே பண்ணாம உட்காந்து வேடிக்கை பார்க்கிறதா? இதெல்லாம் வந்து என்னுடைய கேள்வி. ஸோ அதனால ஒரு ஒரு கரெக்ட்டா உங்க பிளானுக்கு ஏத்த மாரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ மட்டும் தேர்வு செய்யுங்க. சரியான இடைவெளியில ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா, ப்ராஃபிட் புக் பண்றதுக்கும் ட்ரை பண்ணுங்க. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணாமன்னா, லாங் டெர்ம் 15 வருஷம், 20 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, நம்ம கடைசி வரைக்கும் ஸோ ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டோம். பங்குகளோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும். கடைசியில மேபி அதுல ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்தாயி கீழ வந்ததுன்னா, ரொம்பவே வெக்ஸ் ஆவோம். அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறா போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இதோட இந்த டாபிக்க நான் முடிச்சுக்கிறேன். இப்போ போர்ட்ஃபோலியோவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோவோட வேல்யூவ இந்த இடத்துல நான் சொல்றது மூலியமா உங்களுக்கு எந்த ஒரு பலனும் அளிக்காது. எனக்கு தெரியுது எதனால கேட்கிறீங்கன்ட்டு. ஸோ ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்னடாண்டா நீ வச்சிருக்க அப்படின்ட்டு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இந்த கியூரியாசிட்டிக்காக என்னால ஆன்சர்லாம் வந்து பண்ண முடியாது. ஏன்னா, ஸோ எனக்குன்னு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ நான் என்னைக்கு அது எனக்கு சரின்னு படுதோ, என்னைக்கு எனக்கு சொல்லணும்னு தோணுதோ, அன்னைக்கு நம்ம கண்டிப்பா அத பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு அந்த நேரம் வரல அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வியூவா இருக்கு.
வரும்போது இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். இதனால எந்த ஒரு பயனும் இல்லை என்னுடைய ஒரு போர்ட்ஃபோலியோ வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுனால. ஸோ நான் பண்ணுற விஷயங்களை சொல்கிறேன், அதுலேருந்து கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவோட வேல்யூவை எப்படி கொண்டு போகணுமோ அதன்படி நீங்கள் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில பங்குகள் பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. அதில் சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டத்தை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 50% வரைக்கான ஒரு கரெக்ஷன் வந்து இந்த சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டமில் ஏற்பட்டிருக்கு. பலரும் வந்து இதை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ 2 பங்கு இருக்குது. ஒன்று ரேடியன் கேஷ் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று வந்து இந்த சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம். ஸோ ரேடியன் கேஷ் மேனேஜ்மெண்ட்லலாம் நான் பெரிய அளவுக்கான ஒரு எஸ்கேப் ஆகிட்டேனே வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ரிஸ்க் வந்து இந்த ஏற்பட்டிருக்கும். நான் மட்டும் அந்த இடத்துல கரெக்டாக டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணி வெளியே வரலைன்னா. ஸோ 2 பங்குமே இப்போ கரெக்ஷனில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பங்குகள் 2ஓட கம்பேரிசனையும் நம்ம தனியாக இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு இதை பற்றியான அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பட் என்ன தான் இது கரெக்டானாலும் கூட இந்த பிஸ்னஸ் அந்தளவுக்கு ஒரு க்ரோத்தை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட இருக்குது. நம்ம லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம இதில் நினச்சோன்னா ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் க்ரோத் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எங்கிட்ட வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் அந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ண பார்க்கணும், டெக்னிக்கலை பேஸ் பண்ணி. ஸோ இதை பற்றி நம்ம தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கோஹென்ஸ் லைஃப் சயின்ஸுங்கிற ஒரு பங்கை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. இது ஒரு கான்ட்ராக்ட் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இந்த கான்ட்ராக்ட் ரிசர்ச், அதாவது இந்த சிடிஎம்ஓ கம்பெனிக்கு பதிலாக இன்னொரு சிடிஎம்ஓ கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 2 காலாண்டுகளுக்கு பிறகு ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பதற்கான சான்சஸ் இருக்குது. நான் இந்த ஸ்டாக்கை செக் பண்ணி பார்த்தேன். ஸோ சொல்லிக்கும்படியான ஒரு அடுத்த கட்ட ஒரு பெரிய ஒரு ட்ரக்குக்கான எந்த ஒரு ஆர்டரும் வந்து இவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்குது. ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு கிடைச்ச விவரம் பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ அதனால் நமக்கு இன்னும் பெட்டராக வந்து ஏதாச்சும் ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கக்கூடிய பங்காக இருந்ததுன்னா அதன் பக்கம் நம்ம போகிறத பற்றி திங்க் பண்ணலாம். ஸோ நம்ம இதை பற்றியும் பார்த்திங்கன்னா தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கோஹென்ஸை பற்றி இருக்க போகிறதில்ல, இன்னொரு பங்கை பற்றி இருக்க போகுது. ஸோ ஆக்சுவல் பார்த்திங்கன்னா நாட்கோ மாதிரியே ஒரு பங்கு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். 2க்குமே பார்த்திங்கன்னா ஒரே விஷயம் தான் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்க போகுது. ஸோ அதனால் அந்த சிடிஎம்ஓ கம்பெனியை பற்றியும் நம்ம ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபலில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி முடியுமா என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. மேபி முடிஞ்சதுன்னா டக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இல்லைன்னா நம்ம வரக்கூடிய வாரத்தில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கில் எனக்கு சில ஹாலிடேஸ் எல்லாம் வந்து இருக்குது. பக்காவாக பிளான் பண்ணி ஒரு லீவை போட்டிருக்கேன். ஸோ அந்த டைமில் கூட நம்ம அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 2வது பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நேற்று நம்ம டிஸ்கஷனில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன். என்னென்னா, ஸோ சில விஷயங்களெல்லாம் வந்து நம்ம ஓப்பனாக வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது, அதுக்கு நான் வேறு ஒரு வழியை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. பட் இதில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் ஒரு கமெண்ட்டை வந்து பார்த்தேன். இது அப்பப்போ வரக்கூடிய ஒரு கமெண்ட்டு தான். ஸோ நானும் வந்து கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதாவது கம்யூனிட்டினா ஒன்றும் இல்லை, மெம்பர்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்ருக்காங்க. ஸோ பழைய நண்பர்களுக்கு தெரியும். இப்போ என்னென்னா, ஸோ நம்ம நெகட்டிவ் கமெண்ட் தொடர்ந்து வரும்போது நான் பல டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இப்படி டிஸ்கஸ் பண்ணாதீங்க, மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுங்கள், குறைஞ்ச அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அமௌண்ட் அதில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸோ ₹30 கட்டுறதுல பெரிய ஒரு விஷயம் இருக்காது. ஸோ பல நண்பர்கள் அதில் வந்து சேர்ந்துக்குவாங்க, வேணுங்கிற நண்பர்கள். உங்களுக்கும் எந்த விதமான வலியும் இல்லாமல் நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் மெம்பர்ஷிப் வேண்டாம் அப்படின்னு தான் நான் அந்த டைம்லேயே அந்த நண்பர்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ மெம்பர்ஷிப் போடுறதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு வந்து இல்லை. ஸோ வேறு ஒரு மீடியம் பார்த்திங்கன்னா நான் யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ விரைவில் ஏதாச்சும் ஒரு யோசனை கிட்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதை எப்படி டெலிவர் பண்ணுறது ஒரு சேஃபர் சைடில் அப்படிங்கிறது எனக்கு க்ளீனாக வந்து தெரியல. அதுக்காக நான் மெம்பர்ஷிப் போட்டுருவேன், நம்ம நண்பர்கள் கிட்ட காசு வாங்குவேன் அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஸோ மேபி எனக்கு அந்த சூழ்நிலை ஏதாவது ஒரு டைமில் ஏற்படுது, ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஏற்படுது அப்படின்னா அந்த டைமில் இதை பற்றி நம்ம பேசுவோம். எல்லாம் நல்லா இருக்கும்போது எதுக்கு நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட போய் காசு வாங்கணும்? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்கக்கூடிய விஷயத்தை இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மெம்பர்ஷிப் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை அப்படிங்கிறத இந்த டைமில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவையும் நம்ம முடிச்சுக்கலாம். நிறைய விஷயம் பேசியிருப்போம், இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு அடிப்படையான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஈவினிங் நம்ம நாளைக்கு, அதாவது நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் அப்டேட் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பங்குகள் கிட்ட இருந்து வந்த அப்டேட்டையும் வந்து நம்ம ஈவினிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய் மக்களே.